அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து சைக்ளோன் மோந்தா அப்படிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த சைக்ளோன் மோந்தா அப்படிங்கிற இந்த நேம யார் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய்லாந்து வந்து மோந்தா அப்படிங்கிற பேர் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்த மான்சூன் சீசன்ல ஃபர்ஸ்ட் சைக்ளோனா இதுதான் ஃபார்ம் ஆயிருக்கு. சரிங்களா? இது வந்து எங்க லேண்ட்ஃபால் ஆக போகுது? லேண்ட்ஃபால் அப்படின்னா கரைய கடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆந்திர பிரதேஷோட காக்கிநாடா அப்படிங்கிற பகுதியில வந்து இது கரைய கடக்க போகுது அக்டோபர் 28ஆம் தேதி. சரியா? இதுதான் இந்த செய்தி. இது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சைக்ளோன் மோந்தா யாரு பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்ததா வந்து சென்டர் அனௌன்சஸ் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் ஃபார் சயின்டிஃபிக் அச்சீவ்மென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் இந்தியாவுல சயின்ஸ் ரிலேட்டடா வழங்கக்கூடிய மிக முக்கியமான டாப் ஹானர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார். இந்த விக்யான் அப்படிங்கிறது 4 விருதுகளாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, விக்யான் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து லைஃப் டைம் அச்சீவ்மென்ட்டுக்காக சயின்டிஃபிக் ஃபீல்டுல. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, விக்யான் ஸ்ரீ. இது வந்து சயின்ஸ்ல ஏதாவது ஒரு ஃபீல்டுல எந்த ஃபீல்டுல வேணாலும் சயின்ஸ்ல எந்த ஃபீல்ட்ல வேணாலும் நம்ப அச்சீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த அவார்ட் வந்து குடுப்பாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, விக்யான் யுவா அப்படின்னு சொல்லி யங்ஸ்டர்ஸ்க்கான விருது. அதாவது 45 வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படும். விக்யான் யுவா விருது. 4த் ஒன் பார்த்தீங்கன்னா, விக்யான் டீம் அவார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 3 சயின்டிஸ்ட்க்கு மேல இருக்கக்கூடிய டீமுக்கு இந்த விருது வழங்கப்படும். சரியா? ஸோ இதுதான் வந்து விக்யான் புரஸ்கார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த விக்யான் புரஸ்கார் முதல்ல போன வருஷம் தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் யார் இந்த விக்யான் ரத்னா விருது வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டச் சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவர் வாங்கியிருப்பார். சரியா? ஸோ இந்த வருஷம் அடுத்த செட் ஆஃப் விருதுகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வருஷம் விக்யான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப் போறாங்க அப்படின்னா, ஜெயந்த் நார்லிக்கருக்கு வழங்கப் போறாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். ஓகேவா? வான் இயற்பியலாளர். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, பிக் பேங் தியரி இருக்கு இல்லையா? பெருவெடிப்பு கோட்பாடு. அத அப்போஸ் பண்ண ஒரு பெர்சன் தான் இந்த ஜெயந்த் நார்லிக்கர் அப்படிங்கிறவரு. அது மட்டும் இல்லாம ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ பத்தி நெறைய ஸ்டடி பண்ணியிருப்பாரு. 2023ல வந்து இறந்துட்டாரு. ஸோ அவருக்கு தான் இந்த விக்யான் ரத்னா விருது வந்து வழங்கப்படுது. அடுத்ததா விக்யான் ஸ்ரீ விருது வந்து எத்தன பேருக்கு வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8 பேருக்கு வழங்குறாங்க. விக்யான் யுவ விருது எவ்வளோ பேருக்கு குடுக்க போறாங்கன்னா, 14 பேருக்கு குடுக்க போறாங்க. இந்த விக்யான் டீம் அவார்ட் வந்து யாருக்கு வழங்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு சிஎஸ்ஐஆர் இருக்காங்க இல்லையா? கவுன்சில் ஆஃப் சயன்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். அவங்க வந்து 2016ல ஒரு மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அரோமா மிஷன் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ இந்த அரோமா மிஷன் அப்படிங்கிறது இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன்ல எல்லாம் அரோமேட்டிக் ப்ராடக்ட்ஸோட அ அந்த புரொடக்ஷன வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அரோமா மிஷன கொண்டு வந்திருப்பாங்க. ஆ இத வந்து என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லாவெண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? லாவெண்டர் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த அரோமா மிஷனோட டீமுக்கு தான் விக்யான் டீம் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்பட இருக்கு. சரியா? ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, முக்கியமான விருதுகள். கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நமக்கு கேட்கலாம். ஓகேவா? இப்ப அரோமா மிஷன்னா என்னன்னு கேட்கலாம். லாவெண்டர் ரெவல்யூஷன்னா என்னன்னு கேட்கலாம். இந்த டீம் அவார்ட் யாருக்கு குடுத்தாங்க? விக்யான் ரத்னா விருது யாருக்கு குடுத்தாங்க? இது மாரி எப்படி வேணாலும் கேட்கலாம். அதே மாரி இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு 24 பேருக்கு வழங்குவாங்க. போன வருஷம் எக்செப்ஷன் 33 பேருக்கு குடுத்திருந்தாங்க. ஆனா பொதுவா 24 பேருக்கு தான் இந்த விருது வழங்கணும் அப்படிங்கிறது அவங்க மேண்டேட்ல இருக்கு. சரியா? ஸோ இன்னைக்கு முக்கியமான விஷயம்னா இந்த அவார்ட்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா நமக்கு தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால கிரீன் கிராக்கர்ஸ வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து அதாவது டெல்லியில வந்து நேஷனல் கேப்பிட்டல் ரீஜியன்ல கிரீன் கிராக்கர்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடா ஒரு ஆர்டிக்கிள் குடுத்துருக்காங்க. வாட் இஸ் கிரீன் கிராக்கர்ஸ்? அதாவது வாட் ஆர் கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்கு. ஐ மீன் அந்த ஒரு ஆர்டிக்கிள் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கிரீன் கிராக்கர்ஸ்னா சிம்பிளா 4, 5 பாயிண்ட்ஸ ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேவா? கன்வென்ஷனல் கிராக்கர்ஸ நம்ம அத வெடிக்கிறப்ப என்ன பண்றோம்? நெறைய பொல்யூட்டட் சப்ஸ்டன்சஸ் அதாவது பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. ஆனா கிரீன் கிராக்கர்ஸ வந்து நம்ம யூஸ் பண்றப்ப, கன்வென்ஷனல் கிராக்கர்ஸ்லேருந்து வரக்கூடியத விட ஒரு 30% இருந்து 80% வரைக்கும் பார்ட்டிகுலேட் மேட்டர் எமிஷன் அப்படிங்கிறது கம்மியாகும். ஓகேவா? அந்த ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸோட எமிஷன் அப்படிங்கிறது கம்மியாகும்.
அதனால தான் இத நம்ம என்னன்னு சொல்றோம்னா, கிரீன் கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இருந்தாலுமே இத வந்து ரெடியூஸ்டு எமிஷன் ஃபயர் ஒர்க் அப்படின்னு சொல்றது தான் பெட்டர் டெர்மினாலஜியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம சுப்ரீம் கோர்ட்டே கிரீன் கிராக்கர்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ கிரீன் கிராக்கர்ஸ் அப்படிங்கிற டெர்மையும் எடுத்துக்கிறோம். ஓகேவா? கிரீன் கிராக்கர்ஸ் என்ன பண்ணுது? 30%லேருந்து 80% வரைக்கும் பார்ட்டிகுலேட் மேட்டர் எமிஷன வந்து கம்மி பண்ணுது. அந்த பட்டாசு வெடிக்கிறப்ப பெரிய அளவுல பொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்காது. டஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. புகை அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் வரும். இந்த மாரிலாம் இருக்கு. சரியா? கிரீன் கிராக்கர்ஸ பொறுத்தவரைக்கும். இந்தியாவுல கிரீன் கிராக்கர்ஸ உருவாக்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீரி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டிடியூட் தான். ஓகேவா? இவங்களும் பார்த்தீங்கன்னா, கவுன்சில் ஆஃப் சயன்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்‌க்கு கீழ இயங்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட். நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட கிரீன் கிராக்கர்ஸ 3 ஹெட்டிங்க்கு கீழ நம்ம கொண்டு வந்துரலாம். ஸ்வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது சஃபல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாரி பேரெல்லாம் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் கிரீன் கிராக்கர்ஸ தான் டினோட் பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரியணும். இத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். கிரீன் கிராக்கர்ஸ் ரிலேட்டடா. சிஎஸ்ஐஆரோட நீரி அப்படிங்கிற அமைப்பு தான் கிரீன் கிராக்கர்ஸ இந்தியாவுல டெவலப் பண்றாங்க. நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வாஸ், ஸ்டார் அண்ட் சஃபல் அப்படிங்கிறது தான் கிரீன் கிராக்கர்ஸ். இந்தியாவுல இருக்கக்கூடிய கிரீன் கிராக்கர்ஸ். சரியா? ஸோ வேற என்ன இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ப் ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ்டு பை லோக்பால் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கொஞ்சம் முக்கியமான செய்தியா இருக்கு. பேசிக்ல இருந்து பார்த்துருவோம். சரியா? ஃபர்ஸ்ட் லோக்பால், லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்போ வந்திருக்கும்? 2013ல வந்து வந்திருக்கும். லோக்பால்ல எவ்வளவு பேர் வந்து இருப்பாங்க? லோக்பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு சேர்பர்சன் பிளஸ் 8 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. இதுல இந்த 8 மெம்பர்ஸ்ல 50% வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸா இருக்கணும். நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்களா இருக்கணும். இன்னொரு 50% வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, மைனாரிட்டீஸ், விமன் இந்த கேட்டகரியிலிருந்து இந்த மீதி 50% இருக்கணும். ஸோ ஒரு சேர்பர்சன் பிளஸ் 8 மெம்பர்ஸ் வந்து இருக்கணும். கரண்ட் சேர்பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ஏ.எம். கான்வில்கர் அப்படிங்கிறவர் தான் இப்ப இருக்கக்கூடிய சேர்பர்சனா இருக்காரு. ஓகே. ஜஸ்டிஸ் ஏ.எம். கான்வில்கர் தான் இப்ப இருக்கக்கூடிய சேர்பர்சன். ஸோ இது பேசிக். இத தாண்டி வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேர்பர்சனையும், மெம்பர்ஸையும் செலக்ட் பண்றதுக்கு ஒரு செலக்ஷன் கமிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அந்த செலக்ஷன் கமிட்டில யாரெல்லாம் நம்ம ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு. ஓகேவா? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா வந்து இருப்பாரு. அடுத்தது லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அவரும் இருப்பாரு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்ல ஏதாவது ஒரு ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. அடுத்தது ஒரு எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்கெல்லாம் வந்து செலக்ஷன் கமிட்டியில இருப்பாங்க. இந்த டீம் தான் இந்த நேம்ஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணும். ஓகேவா? பிரைம் மினிஸ்டர் இருப்பாரு, ஸ்பீக்கர் இருப்பாரு. பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இன் லோக்சபா அண்ட் தென் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அடுத்தது வந்து எமினன்ட் ஜூரிஸ்ட் வந்து இருப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து லோக்பாலோட செலக்ஷன் கமிட்டியில இருப்பாங்க. அவங்க வந்து இதை பண்றாங்க. ஸோ இந்த லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு நமக்கு 2013ல கொண்டு வரப்படுது. தமிழ்நாட்டுல லோக் ஆயுக்தா அப்படிங்கிற சட்டம் 2018ல வந்து வந்திருக்கும். பேசிக்கான விஷயம். இதை தாண்டி பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு லோக்பாலோட வேலை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கரப்ஷன் கேசஸ விசாரிக்க முடியும். யாருக்கு எதிரான கரப்ஷன் கேசஸ்? பிரைம் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அந்த குரூப் ஏ அந்த கேட்டகரியில இருக்கிறவங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணாங்க அப்படின்னா, அவங்கள விசாரிக்கக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்பு தான் லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு. ஸோ நம்ம கம்ப்ளைண்ட்ஸை அனுப்பலாம். இவங்கெல்லாம் ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில எவிடன்சஸோட நம்ம அனுப்ப முடியும் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணி, அதை ஸ்டடி பண்ணி, அதுக்கு இன்கொயரி ஆர்டர் பண்ணி, ப்ராசிக்யூஷன் ஆர்டர் பண்ணி, கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கறது எல்லாமே லோக்பாலோட வேலை தான். ஓகேவா? ஸோ பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டர் அண்ட் தென் யூனியன் மினிஸ்டர்ஸ், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் தென் சீனியர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இவங்க எல்லாருக்கும் எதிராகவும் நம்மளால அந்த ஐ மீன் இந்த லோக்பால்னால விசாரிக்க முடியும். சரியா? அப்ப இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு எவாலுவேட் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்கு இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்பர் ஆஃப் கேசஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு பார்க்குறப்ப 6,955 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து லோக்பாலுக்கு வந்து வந்திருக்கு. அதுல எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து இன்கொயரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 289 கம்ப்ளைண்ட்ஸ் மேல தான் இன்கொயரி விசாரணைய தொடங்கியிருக்காங்க. சரியா?
அதுல ப்ராசிக்யூஷன் எவ்வளவு கிராண்ட் பண்ணிருக்காங்கன்னா வெறும் 7 கேசஸ்ல மட்டும்தான் 7 கம்ப்ளைண்ட்ஸ்ல மட்டும்தான் ப்ராசிக்யூஷன் வந்து பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப இவங்களோட எஃபிஷியன்சி எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கிட்டத்தட்ட 7000 வழக்குகள் வந்திருக்கு. அதுல 289 வழக்குகளுக்கு மட்டும்தான் இன்கொயரியே ஆர்டர் பண்ணிருக்காங்க. வெறும் 7 வழக்குகள்ல மட்டும்தான் ப்ராசிக்யூஷனே கிராண்ட் பண்ணிருக்காங்க. சரியா? அப்ப இந்த ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி நம்ம இத மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவோட லிங்க் பண்ணலாம். சரியா? இவ்வளவு நேரம் பார்த்ததெல்லாம் பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல. இப்ப மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, லோக்பால் ஆரம்பிச்ச அந்த சட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆயிருச்சு. சரியா? அப்ப எஃபிஷியன்சி ஆஃப் லோக்பால் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்ல லோக்பாலோட எஃபெக்டிவ்னஸ வந்து கேட்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா, அவங்களோட ஃபங்ஷன்ஸ அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்ல ஃபெயிலியர் ஆஃப் லோக்பால் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கேட்கலாம். இதெல்லாம் கேட்கிறப்ப இதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ வச்சு நம்ம ஆன்சர் எழுதிரலாம். என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகுறதுன்றது பாத்தீங்கன்னா, இயர் ஆன் இயர் கம்மியாயிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? 2021, 22ல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2500 வழக்குகள் கிட்ட பதிவாயிருக்கு. ஆனா 2025, 26 இந்த ஃபினான்ஷியல் இயர்ல பாக்குறப்ப வெறும் 233 வழக்குகள் மட்டும்தான் பதிவாயிருக்கு. அப்ப கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர் ஆகுறது அப்படிங்கிறது கம்மியாயிக்கிட்டே வருது. அப்ப இது இவங்க எஃபெக்டிவா இல்லாதனால தான் இது கம்மியாகுது அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது டிலே இன் ஆர்டரிங் இன்குவைரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? அவுட் ஆஃப் 6955 கேசஸ் ஆர்எல்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிஜிஸ்டர்ட் எவ்வளவு இன்கொயரி தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க? 289 இன்கொயரிஸ் தான் ஆர்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இதை ஒரு பாயிண்டா நம்ம கொடுக்கலாம். அடுத்தது லெஸ் நம்பர் ஆஃப் ப்ராசிக்யூஷன்ஸ் கிராண்டட் அப்படின்னு சொல்லி அவுட் ஆஃப் 6955 கம்ப்ளைண்ட்ஸ்ல வெறும் 7 இன்ஸ்டன்சஸ்ல மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க? ப்ராசிக்யூஷனை கிராண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் எழுதலாம் இதை வச்சு. ஓகேவா? டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் என்னன்னா, நிறைய கம்ப்ளைண்ட் என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன டெக்னிக்கல் எரருக்காக அந்த கம்ப்ளைண்ட்டையே டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஃபார்மட் சரியில்லை, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மைன்யூட் ரீசன்ஸ்க்காக அந்த கம்ப்ளைண்ட்டையே வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அப்ப டிஸ்மிசல் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படிங்கிறதுமே ஒரு இஷ்யூவா தான் இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, லேக் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அதாவது லேக் ஆஃப் டிரான்ஸ்பேரன்சின்னு கூட எடுத்துக்கலாம். என்னன்னா, இவங்க 2021, 22ஆம் ஆண்டுல இருந்தே என்ன பண்றது இல்ல, ரிப்போர்ட் சப்மிட் பண்றது கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த ஒரு காரணம் அப்படிங்கிறது ஏன்னா எல்லா அமைப்புகளுமே ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. ஆனா லோக்பால் பண்றது கிடையாது. அப்ப இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அடுத்தது டிலேட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் விங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா? அதாவது லோக்பால் சட்டம் 2013ல வந்துருச்சு. ஆனா அத அந்த வரக்கூடிய கேசஸ ப்ராசிக்யூட் பண்றதுக்கான ப்ராசிக்யூஷன் விங் அப்படிங்கிறத இவங்க எப்பதான் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னா, ஜூன் 2025ல தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. அப்ப இதுவுமே ஒரு ஃபெயிலியர் தான். இதுவுமே என்ன ஒரு விஷயத்த ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னா, இவங்க பெரிய அளவுக்கு சீரியஸாலாம் இல்ல கரப்ஷன் கேசஸ விசாரிக்கிறதுல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிய கிரியேட் பண்ணுது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இவங்க ஒர்க் பண்றது கிடையாது. ஓகேங்களா? அவங்களோட சாங்ஷன்டு ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 1+8 அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? ஆனா இவங்களோட ஸ்ட்ரென்த் இப்போ 1+7ல தான் இருக்கு. ஃபுல் ஸ்ட்ரென்த்ல ஒர்க் பண்றது கிடையாது. அது இல்லாம வரக்கூடிய இவங்களுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய நிதிய வந்து மிஸ்அப்ராப்ரியேட் பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்றாங்க. லைக் வந்து பாத்தீங்கன்னா, ரீசென்ட்டா லோக்பால்ல இருந்து ஒரு டெண்டருக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. என்னன்னா, அவங்க சேர்பர்சனுக்கும், மெம்பர்ஸ்க்கும் BMW கார் வாங்குறதுக்கான ஒரு டெண்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த ஸ்டேட்ல தான் வந்து இந்தியாவோட லோக்பால் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப கண்டிப்பா அவங்களோட ஃபெயிலியர்ஸ பத்தி நமக்கு கேட்கலாம். கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஒய் தே ஆர் லெஸ் எஃபெக்டிவ் அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கேட்கலாம். அப்ப இந்த மாரி நம்ம டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து போட்டாலே போதும். சரியா? இது ரொம்ப வேலிடான பாயிண்ட்ஸாவும் இருக்கும். எல்லாமே வந்து ஆர்டிஐய பேஸ் பண்ணி இந்த இடத்துல டேட்டாஸ வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த டேட்டாஸ நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ ஒரு முக்கியமான டாபிக் கரப்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 மெயின்ஸா இருக்கட்டும், இல்ல குரூப் 2 மெயின்ஸா இருக்கட்டும், டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கேட்டுட்டே தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இது தனியா ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. சரியா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.